السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا. விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடியவனாகவும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயர் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனிடமே உதவி தேடுகின்றோம், அவனிடமே பாவம் மன்னிப்பும் கோருகின்றோம். எங்கள் உள்ளங்களின் தீங்குகளை விட்டும் தீய செயல்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் கோருகின்றோம். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவனை வழிகெடுப்போன் யாரும் இல்லை. யாரை அல்லாஹ் வழி தவற செய்து விட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டுவோன் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என உறுதியாக நம்புகின்றேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என உறுதியாக நம்புகின்றேன். அல்லாஹுவை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்று நிகழ்மார்மைக்காக. எந்த இறைவனை முன்னிறுத்தி கேட்கின்றீர்களோ அந்த இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், உறவினர் விஷயத்திலும் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், நேர்மையான சொல்லே சொல்லுங்கள். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வாக்கு, அதாவது திருமறை குர்ஆன். நடைமுறைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. காரியங்களில் கெட்டது நூதனமான செயல்கள், அதாவது இஸ்லாத்தில் மார்க்கம் என்ற அடிப்படையில் தோன்றிய புதிது புதிதான செயல். அந்த புதிது புதிதான செயல்கள் அனைத்தும் வழிகேடு அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த சொற்பொழிவில் இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் என்ற ஒரு அடிப்படையில் சமூக சேவைகள் செய்யக்கூடிய விஷயத்தையும் இஸ்லாம் வலியுறுத்தி காண்கிறது. வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்லி தொழுதுட்டு அவங்க வீட்டை பார்த்துட்டு அப்படியே இருக்கல. அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வாழ்ந்தார்களோ அப்படித்தான் வாழணுங்கிறது தான் நம்மளுடைய சுன்னத்தான ஒரு வழிமுறை. நம்ம அதை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் அடிப்படையில போய் பார்த்தோமையானால் தவறான புரிதலின் அடிப்படையிலையோ இல்ல தான் தோன்றித்தனத்தின் அடிப்படையிலையோ இல்லைன்னா சோம்பேறித்தனத்தின் அடிப்படையிலையோ சில விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம், கண்டுக்கிறாம விட்டுறோம். அது ஒவ்வொரு இயக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் இல்ல ஒரு அமைப்புக்கு தகுந்த மாதிரியோ இல்ல ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரியோ போயிடும். நீங்க எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, எந்த அமைப்புல இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர் நலச்சங்கத்துல இருந்தாலும் சரி, சில விஷயத்தோடு நம்மளுடைய சேவைகள் நம்மளுடைய பணிகள் நிக்கக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிலெல்லாம் அவர்கள் கவனம் செலுத்தினார்களோ அதிலெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அதுதான் உண்மையான சுன்னத்தை ஃபாலோ பண்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய தொழுகை, இந்த ஜக்காத்து, இந்த நோன்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு கடமையான ஒன்று. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும். இது போக உபரியான நல்ல விஷயங்களே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கின்றார்கள். அத நம்மளுடைய வாழ்க்கையில சேவை என்ற அடிப்படையில நம்ம செய்யணும். சேவையை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா சேவையை என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் சாய்ஸா எடுத்துக்கிடுவாங்க. சாய்ஸ்னா என்ன, கிடைச்சா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில என்ன பண்றாங்க, நிறைய மக்கள் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அப்படி எடுக்கக்கூடாது. சேவைங்கிறது நம்மளோட லைஃப்ல ஒன்றி கூறினது தான். எப்படி நம்ம சாப்பிடுறோமோ, எப்படி நம்ம டெய்லி எல்லா விஷயங்களை செய்யறோமோ, எப்படி குடும்பத்தை பாதுகாக்கிறோமோ, அது மாதிரி சேவை செய்யறதும் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு இதாகவே இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாய்ஸா எடுத்துறாதீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, சாய்ஸா எடுப்பாங்க. சாய்ஸா எடுக்கிறதுக்கு உதாரணம் சொன்னா, யாருக்காவது ஒரு தேவை என்று வரும்பொழுது வச்சுக்கோங்களேன்,
அப்போது மட்டும் என்ன செய்வாங்க, சேவையான விஷயங்களை, பொது நல பணிகளை, புதுசா செய்யக்கூடியதெல்லாம் செய்வாங்க. ஆனா இதையே ரெகுலரா செய்வாங்களாம் பார்த்தா செய்ய மாட்டாங்க. இல்லைனாக்கும் இன்னொரு பக்கம் செய்வாங்க. எப்படி செய்வாங்க என்றால், தன்னுடைய உறவினர்களுக்கோ இல்ல தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கோ யாருக்காவது கஷ்டம் ஏற்படும்னா அந்த நேரத்துல சேவைக்காண்டி போவாங்க. ஆனா மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா சேவை செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, பிளட் டொனேஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு போய் பார்த்தோம் என்றால் உலகளாவிய அளவுல பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. செய்யறாங்களா? நீங்க எந்த நாட்டுல போனாலும் அந்த நாடு, அது இது இந்து நாடா இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் நாடா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய நாடா இருந்தாலும் சரி, அங்க உள்ள கவர்மெண்ட் வைக்கக்கூடிய அந்த அரசாங்க பிளட் டொனேஷன் கேம்ப்ல, பிளட் டொனேஷன் சென்டர்ல அவங்க எப்போதும் ரெகுலரா நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இது ஒரு தானமாவே என்ன பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சில மக்கள்லாம் விளங்கி வச்சதுக்கு அடிப்படையில எப்ப அவங்களுடைய சொந்தக்காரங்கள் தேவைப்படுமோ அந்த நேரத்துல என்ன பண்றது, பிளட்டை கொடுக்கறது. ஆனா மத்த நேரத்துல போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் ஆக்சுவலா வந்து பிளட் இல்லாம, நீங்க சர்வேல எடுத்து பாத்தீங்கன்னா பிளட் இல்லாம இறந்து போகக்கூடிய செகண்ட் அது வருஷத்துல கணக்குல போகும். பிளட் இல்லாம ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒரு மனிதர் இறந்து போயிட்டு இருக்காங்க பிளட் லாஸ் ஆனதுனால. ஒவ்வொரு 2 நிமிஷம் நம்ம இந்த பேசுற இந்த ஒரு 2 நிமிஷத்துல ஒருத்தவர் பிளட் இல்லாம இறந்து போயிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அப்படி இந்த சேவைகளை நம்ம என்ன செய்யணும், இதற்காக நம்மளா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க, எப்படி மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். ஏனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா பணிகளிலையும் ஒன்றிணைந்து நம்ம செய்யக்கூடியவர்களா இருப்போம். சான்ஸ் கிடைக்கும் போதுதான் நான் செய்வேன், எப்பயாவது ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் செய்வேங்கிறது ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள விஷயம் அல்ல. எப்படி இருக்கணும் என்றால் எந்த நேரமும் நம்மளுடைய கவனம் அந்த நம்ம மக்களுக்கு தேவையா, இது இந்த விஷயத்துல தேவையா, நம்மளுடைய ரெகுலரா வரணும். ரெகுலரா வரணும்னா டெய்லி உட்காந்து ரத்தம் கொடுத்துருக்கோம். ஆனா செய்யலாம், மாசத்துக்கு ஒருக்கா அதனுடைய ப்ரோக்ராம் பண்ணலாம். இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம தானா என்ன செய்யலாம், பிளட் கொடுக்கலாம். கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு மனிதன் என்ன செய்யலாம், பிளட் கொடுக்கலாம். அவனுக்கு அந்த 6 மாசத்துல அவனுக்கு ஊறிடும் அப்படிங்கிறாங்க. இது நம்மளுக்குள்ள விஷயங்கள். இதை என்ன செய்யலாம், நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்மளுக்கு உடல் பலம் இருக்கு, மனபலம் இருக்கு, நம்மளுக்கு ரத்தம் நல்லா இருக்கு, எல்லாத்தையும் அவங்க கவுண்ட் பண்ணி தான் எடுப்பாங்க, சும்மா எடுத்துட மாட்டாங்க. ஆனாலும் போய் பார்த்தோம் என்றால் அந்த ஒரு கேட்டகரியில வரும் பொழுது நம்மளுடைய சேவைகளை செய்யலாம். ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்றேன். இப்படி சேவை என்பது பலவிதமான பல கோணத்துல நம்மள சுத்தி இருக்கு. நம்ம என்ன செய்யக்கூடாது, சாய்ஸா எடுத்துக்கூட கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் சகோதரர்களே. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேவை செய்யலாம் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மளுக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு 6 விஷயம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒண்ணு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒண்ணுங்கிறாங்க. இது இது கூட போய் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல ஒரு சேவை தான். ஆனா இது வந்து இஸ்லாத்துக்கு உள்ள கொண்டு வந்து நல்ல பண்புகளை, நல்ல விஷயங்களை நம்மளுக்கு வளர்த்து செல்லும். அதுல பாத்தீங்கன்னா சலாம் சொல்வது, நோயாளிகளை விசாரிப்பது, ஜனாசாவுக்கு கொடுக்குது, அறிவுரை கேட்டால் சிறந்த அறிவுரை கொடுவது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது பகிர வேண்டும் என்றால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது. இப்படி அது மாதிரி வந்து மரணித்து விட்டால் அவங்களுக்கு உண்டான தேவைகளை, அவங்களுக்கு உண்டான பணிகளை அதெல்லாம் செய்யறது. விருந்துக்கு அழைத்தால் அதுல போய் கலந்துக்கிறது. இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இதெல்லாம் இதை நம்மள என்ன பண்ணணும், இது வந்து வணக்க வழிபாடுகள்ல ஒண்ணாக இருந்தாலும் நம்முடைய சேவை மனப்பான்மை உள்ளதெல்லாம் எல்லாமே ஈடுபட முடியும். இன்னைக்கு போய் பார்த்தோம் என்றால் உலகத்துல 10% மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, மருத்துவத்தை நாடிதான் இருக்காங்க. அப்படிதான் உலகம் இந்த நேரத்துல அப்படிதான் இருக்கு. இப்ப மருத்துவத்தை நாடி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நோயாளிகளை சந்திப்பது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோயாளியை சந்திக்கிறது வந்து நம்மளுக்கு சிறந்ததுங்கிறாங்க. நம்ம போய் பார்த்தோம் என்றால் நோயாளி எத்தனை பேர் சந்திக்கிறாங்க. இதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. பகைமையை போக்குறதுல இருந்து, அவங்கள்ட்ட அன்பு பாராட்டுறதுல இருந்து, அவங்களோட ஒரு பரஸ்பர உறவுல இருந்து, எதிரியா இருந்தாலும் நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு நம்மளுக்கு நன்மையை ஈட்டு தரும். நோயாளியை பாக்குறத அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, போய் நீங்க சந்திக்கணும். இது உங்களுக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கடமைங்கிறாங்க. இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம். இந்த சகோதரர்களை யாருக்காவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியாம போச்சு, இந்த இதுக்கு ப்ரோக்ராமுக்கு வரல, அவர் ஏன்னு கேட்டா அவர் அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மேனிக்கு நாம போய் அவங்கள போய் ஒரு சந்திச்சு
அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மேனிக்கு வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், உங்களுடைய எதா இருந்தாலும் நன்மையோ தீமையோ அல்லாஹ்வின் புறத்துல தான் வரும். நோயை கொடுப்பவன் அல்லாஹ், நோயை நீக்கிறவன் அல்லாஹ், நோயை குணப்படுத்துறவனும் அல்லாஹ். அல்லாஹ் நீ என்னுடைய இந்த நோயை வந்து முழுமையாக குணப்படுத்து, இப்படிங்கிற துவாவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி தராங்க. இப்பயே ஒரு சண்டைக்காரனை வச்சுக்கோங்க, நம்மளோட பகைமையா இருக்கிறோம், மத்த நேரம் விட்டாலும் இந்த நோய்ங்கிற ஒரு டயத்துல நம்ம போய் அவரோட சேர்ந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்த்தோம், ஒரு நலம் விசாரிச்சோம், அப்ப என்ன பண்ணாரு, சரி என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கிற நேரத்துல வந்து நிக்கிறான் பாருப்பா அப்படின்னு. இது உலகளாவிய அளவில் பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க, வந்துருவாங்களா? இது நம்ம அடிப்படையில போய் பார்த்தோம்னா சேவை என்ற அடிப்படையில் நம்ம செய்யணும், இதை ரெகுலரா பண்ணணும், இதை ரெகுலரா நம்ம என்ன பண்ணலாம், செஞ்சு கொண்டு இருந்தோமையானால் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த மக்கள் மத்தியில உருவாக்கும். சும்மானான ஒரு விஷயம்லாம் இல்ல. இந்த நோயாளி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லா விஷயமுமே நம்மளுக்கு முத்தாய்ப்பான விஷயம். எதுவுமே வந்து சோட போன விஷயம்லாம் இல்ல. நம்ம செய்வோமையானால் வாழ்க்கையில அது மாதிரியான ஒரு நம்மளுக்கு உள்ள சந்தோஷமே அதுல நிறைய கிடைக்கும். மன திருப்தி கிடைக்கும். ஒரு தடவை நீங்க வந்து யாராவது ஒரு நோயாளியை போய் சந்திச்சு பார்த்துட்டு வாங்களேன். நோயாளியை போய் நின்று கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்து பாருங்க. அது அது மாதிரியான சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. அவ்வளவு ஹாப்பினஸ் அதுல கிடைக்கும். அதே மாதிரி அவங்கள்ட்டையும் நம்மளுக்கு என்ன செய்யும், ஹாப்பினஸ் கிடைக்கும். இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். நான் நிறைய சகோதரிகள் எல்லாம் பாக்குறதுக்கு போகும். முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாம் நிறைய இங்க இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம், இல்ல கேம்புகள்ல போய் பார்க்கலாம், நல்லா விசாரிக்கலாம், யார் யார் நம்ம சகோதரர்களுக்கு யாராவது உடம்பு முடியாம அவங்கள போய் பார்க்கலாம். நான் ஒருத்தவங்கள போய் பார்த்தேன். ஒரு ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளான ஒருத்தவங்க அவங்க. ரொம்ப உண்மையிலே ரியலி நல்ல நாலேஜ், உலக அளவுல நிறைய நாலேஜ். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க இப்படியே பயானு இந்த ப்ரோக்ராம் இதுலயே தெரியுறீங்களப்பா, வாழ்க்கையில முன்னேற மாட்டீங்களா, உங்களுக்கு எல்லாம் சிந்திக்கக்கூடிய இது இல்லையா, இப்படி கேட்பாங்க எங்களை பார்த்து. சரி நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கு இதுதான் ஹக்கு, இதுதான் உண்மை, நம்மளுக்கு தெரியுது, நம்மளால முடிஞ்ச நன்மைகளை செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா போவோம். ஆனா அவங்க நம்மளை ஏளனா பார்ப்பாங்க. என்னன்னா, அதாவது இந்த மார்க்க விஷயங்கள், இந்த சமுதாய விஷயங்கள் செஞ்சா அவங்கள வந்து உலகத்துல வந்து ஒரு கீழ்த்தரமா நினைப்பாங்க. கீழ்த்தரம்னா என்னப்பா அவங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் லைஃப் வந்து இது பண்ண தெரியாது. இன்னைக்கு இன்னைக்கு நம்மளே பார்த்தா கூட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பேர் எவ்வளவு சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயத்தை கேட்கணுங்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். ஆனா இதுக்குண்டான கூலி அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சா வானவர் இறங்கி நம்மளுக்காண்டி துவா செய்வாங்களா, அதெல்லாம் நிறைய மேட்டர். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மத்த மக்கள்லாம் என்ன அப்படின்னு, அதே அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு. அவங்க ஒரு விஷயத்துல என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில சூசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தீய இது பண்ணி பொருதி இது பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 2 புக் எடுத்துட்டு போறேன். 2 சரியான புக், அது 2மே வந்து செம்ம புக் அது. அறிவு சம்பந்தமான இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவியல் விஞ்ஞானங்கிற பத்தி மாமனிதர் நபிசல்லாசனுடைய அந்த புஸ்தகங்கள், நபிசல்லாசன் பத்தியான புத்தகம் 2 புத்தகத்தை எடுத்து அந்த இதுக்கு போறேன். அவங்கள போய் சந்திக்கிறதுக்காண்டி அந்த ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது அவங்கள்ட்ட போய் இது மாதிரி இப்படி கிடைக்கீங்க, உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருப்போம், நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தா கூட ஒரு நாள் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே வரும். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும். ஆனா மாய்த்து கொள்ளக்கூடிய தன்மை நம்ம கையில இல்ல, அது அல்லாஹ்வுடைய புறத்துல இருக்கு. இப்ப நீங்க செஞ்சனால உங்களுடைய பாதிப்பை பாருங்க. நீங்க இறந்து போயிருந்தீங்கன்னா வேற, இப்ப உயிரோட இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் பாகங்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சு, பாதிக்கு மேல எரிஞ்சு போச்சு, மூஞ்சிலாம் ஒரு பக்கம் எரிஞ்சு போச்சு, ஒரு பக்கம் இருக்கு, இதோட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, நீங்க எங்களை சொன்னீங்க முன்னாடி சிந்திக்காம இப்படி எல்லாம் வந்து உலகளாவிய இருக்கீங்களே, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, நீங்க யோசனை பண்ணிப்பாங்க, நாங்க சிந்திச்சு லெவல்ல இருக்கோமா, நீங்க சிந்திச்சு லெவல்ல இருக்கீங்களா, தன்மையா தான் பேசணும். அது அவங்களுக்கு உண்மையிலேயே மன மாற்றத்தை கொடுத்துச்சு. அதுக்கடுத்து நீங்க இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால பொழைச்சிட்டீங்க, கண்டிப்பாக சிஃபத்து அல்லாஹ் தான் கொடுப்பான். இவ்வளவு டாக்டர்ஸ் இருந்தாலும் எவ்வளவு இதா இருந்தாலும் அல்லாஹ் அவங்கள உயிர்ப்பிக்கணும்னு நினைச்சான்னா கண்டிப்பா உயிர்ப்பிச்சிருவான். அல்லாஹ் அவங்கள நல்லபடியா மறுபடிக்கும் ஜெனூனா திரும்ப நீங்க இயல்பு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு அல்லாஹ் நாடினானா இதே மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. 2 புக்கையும் கொடுத்துட்டு வந்தேன். அவங்களுடைய சிந்தனை அப்படியே மாறி போச்சு. அதுக்கு அடுத்த வாரம் போனே, நான் 2 புக்கையும் படிச்சுட்டேன் பாய், வேற புக் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டான். அது மாதிரி நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள் உண்மையிலேயே என்ன வந்து மிகப்பெரிய ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம். அடுத்து பார்த்தேன், அவங்க ஊருக்கு வரும்பொழுது அவங்களுடைய தொழுகிறதுக்கும் அவங்க வந்தாங்க, உதவு எடுக்கிறதுக்கும் வந்தாங்க, அதையும் பார்த்தேன்.
இது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன். எப்படி வேணாலும் மனசு எல்லாம் வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய சேவைகள், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய இதெல்லாம் லைஃப்ல ரொட்டீனாவே இருக்கணும். எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த நேர சூழ்நிலை இருக்கலாம். நம்மள இன்னைக்கு அஜ்மான்ல வச்சிருக்காங்க. இல்ல மாத்தி விட்டாங்க துபாய்ல இருக்காங்க. மாத்தி விட்டா நம்மள தூக்கி கத்தார்ல போட்டாங்க. எங்க போனாலும் நம்மளை சுத்தி மக்கள் இருப்பாங்க. யாராவது இருப்பாங்க. எப்படி இல்ல ஊர்லயே போட்டா கூட சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. எவ்வளவு சான்ஸ் இருக்கு. நிறைய வேணாம நான் சொன்ன மேனிக்கு நம்மளுக்கு காசு பணம் எல்லாம் நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணல. ஒரு 2 புக்கு போதும். ஒரு 4 ஆரஞ்சு பழம் போதும். ஒரு பாக்கெட் பிஸ்கட் போதும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செய்யலாம்? பக்காவா தாவா பண்ணிட்டு போயிடும். செம்ம தாவா பண்ணி நீங்க நம்ம வந்து உண்மையிலே இந்த இப்போ எல்லாம் கஷ்டம். நீங்க வந்து வெளியே பப்ளிக்கா பேசக்கூடிய அளவுக்குலாம் நம்மகிட்ட இல்ல. ஆனா இது நம்ம செய்யலாம். இது யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியுமா? யாரும் தடுக்க முடியாது. என் சொந்தக்காரனை பார்க்க, என் உறவினரை பார்க்க, என் தோஸ்தை பார்க்க, என் நண்பரை பார்க்க, என் கம்பெனில வேலை பார்க்கறவங்க யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு புக்கு கொடுத்தாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் ஆரஞ்சு பழம் நீங்க புக்கு கூட கொடுக்காதீங்க. ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு பிஸ்கட் ஏதோ ஒண்ணு கையில கொடுத்துட்டு அவங்கள பார்த்து பாருங்களேன். அதனுடைய மகிழ்வு, அதனுடைய தன்மை, அவங்க உண்மையிலே மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய நெகிழ்வு உங்களுக்கு லைஃப் லாங்க கிடைச்சிட்டு இருக்கும் நன்மை. சின்ன விஷயம் தான். இதை நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ரொட்டீன் வாழ்க்கையில வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். சேவைன்னா எல்லா நேரத்திலும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை, எல்லா நேரத்திலும் செய்யக்கூடிய ஒரு தன்மையை நம்ம கொண்டு வருவோமேயானால் கண்டிப்பாக அது என்ன செய்யும்? நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம ஒரு பேக்லாக்காண்டி அதுக்காண்டி யாரையும் நம்ம குறை சொல்லல. நம்ம யோசனை பண்ணி மாட்டோம். கடந்த ஒரு வருஷமா யாரையாவது நம்ம போய் பார்த்திருக்கோமா? யாரையாவது விசாரிச்சிருக்கோமா? யாரையாவது இது பண்ணியிருக்கோமா? அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படியாவது இருந்திருக்கா? அவங்க நம்ம கேட்கக்கூடிய துவால அவங்க நலம் பெற்றாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். புரியுதுங்களா? யாருடைய துவாவே அல்லாஹ் கபூல் செய்வான்னு சொல்ல முடியாது. 100 பேர் வருவாங்க. எல்லாருடைய இதுவும் ஹராம் ஹலால பேணி நடந்திருப்பாங்களா? எல்லாரும் அநியாயம் செய்யாம இருந்திருப்பாங்களா? அப்படிலாம் இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தவங்க உண்மையிலேயே ஹக்கா மனம் உருகி அந்த சகோதரனுக்காண்டி துவா செய்யும் பொழுது கண்டிப்பா அவனுக்கு சிஃபத் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நோய் நிவாரணத்தை கொடுப்பான். அது அவர்களுக்கு ஒரு மனசாந்தியும் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு மனசாந்தியும் கிடைக்கும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி காமிச்சிருக்காங்களா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சேவைகளை எப்பொழுதுமே செய்யணும். இன்னும் டீப்பா சொல்லணும்னா அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒரு ஜனாசாவை இறந்து விட்டால் அவர்களை பின்தொடர்ந்து நம்ம என்ன செய்யணுமா? செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி? இப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் ஆக்சுவலா சொல்றேனே, போவாங்க. அந்த பள்ளியாசம் வரைக்கும் அங்கனக்குள்ள வைப்பாங்க. அங்கனக்குள்ள தொழுகை நடக்கும். தொழுகையில பாதி பேர் கலந்துக்கிட மாட்டாங்க. அப்புறம் தூக்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் நின்று கபிர்ஸ்தான்ல வச்சு அடக்குவாங்க. அங்கேயும் வர மாட்டாங்க. இங்க நிப்பாங்க. இது ஒரு ஃபார்மாலிட்டிஸான நானும் வந்தேன், நானும் நின்றேன் அப்படிங்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீங்க ஜனாசாவை பின்தொடர்ந்து நீங்க அங்க தொழுகிற வரைக்கும் வந்து தொழுதீர்களேயானால் அவருக்காண்டி பிரார்த்தனை செய்தீர்கள்னால் ஒரு கிராத் அளவுக்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்க என்ன செய்யலாம்? அங்க அடக்கம் பண்ற வரைக்கும் இருந்து அடக்கம் பண்ணி திரும்பி வந்தீர்களேயானால் 2 கிராத் அளவுக்கு நன்மை. கிராத்னா மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுதான் வந்து உண்மையான நம்மளுடைய சேவை. ஓகேங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலாம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில அதை என்ன பண்ணணும்? ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயம். இங்கேயுமே சரி, இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த 2 கிராத்ன்னு ஒரு குரூப் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. 2 கிராத் நன்மைன்னு ஒரு குரூப்பே வச்சிருக்காங்க. இங்க நம்மளுடைய மக்களோ இல்ல சரௌண்டிங்ல யாராவது இறந்து விட்டா துபாயிலோ அபுதாபிலயோ அந்த குரூப்லயே போடுவாங்க. அப்ப சில மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட தொழுகை போய் அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் நன்மையான ஒரு விஷயம். நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? அசால்ட்டா எடுத்துக்கூடாது. யாருப்பா அவரு? நம்ம ஏன்பா போகணும் அப்படின்னு எடுத்தோம் என்றால் நன்மை நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. உண்மையிலே அங்க போய் உண்மையிலே அது அந்த சகோதரர் உங்களுக்கு தெரிஞ்சவரு, இல்ல அந்த சகோதரங்க வில்லங்கம்மா பிடிச்சவரு, ஏற்கனவே சண்டை, இல்ல அவங்க ஃபேமிலியோட சண்டை, போங்க உண்மையிலேயே. நீங்க ஊர்ல வேணா ஒரே ஒரு சிந்திக்கிறதுக்காண்டி ஒண்ணு சொல்றேன். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்க ஊர்ல அண்ணன் தம்பியும் பயங்கர சண்டை போட்டு கிடப்பாங்க ஒரு வீட்டுல. ஓகேயா? ஒண்ணு அண்ணன் முன்னாடி இறந்து போவாரு, தம்பி முன்னாடி இறந்து போவாரு. ஆனா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் ஒண்ணா சேர்ந்துரும். சேர்ந்துருமா? நீங்க போய் பாருங்க. திங்க் பண்ணி பாருங்களேன். 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. யாராவது அண்ணனோ தம்பி இறந்து போயிட்டா அண்ணன் என்ன பண்ணாரு? முகத்தை பார்க்க போவாரு. அதோட குடும்பம் ஒண்ணாயிரும். இல்ல தம்பி இறந்து போயிட்டாருன்னா அண்ணன் போய் பார்ப்பாரு. அதோட குடும்பம் ஒண்ணாயிரும். இத
முன்னாடியே செஞ்சாங்க. முகத்துலதான் ஒன்னா சேருது. சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனாலும் என்ன செய்யலாம்? அண்ணன் தம்பி பாசம், அண்ணன் தம்பி இதெல்லாம் எங்கேயுமே விட்டு போகாது. ரத்த பந்தம் என்னைக்குமே சூடாக. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. ரத்த பந்தம் இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே விட்டே போகாது. சும்மா வேணா நம்ம இந்த உலக ஆகியத்துக்கு என் அடியை எடுத்துட்டாப்பா, என்ன இது பண்ணிட்டாப்பா சண்டைன்னு போடுவாங்க. உங்க உங்க முன்னாடி உங்க தம்பி எவனாவது அடிச்சா விட்டுருவீங்களா? உங்க முன்னாடி உங்க அண்ணனை யாராவது அடிச்சா விட்டுருவீங்களா? விட மாட்டாங்க. யாரும் விட மாட்டாங்க. என்னதான் கோவம் வந்தாலும் என் அண்ணன் எனக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம என்ன செய்வாங்க, போவாங்க. இதுதான் இயற்கை. இத அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லி காமிக்கிறாங்க. நோயாளியா இருந்தா நீங்க போய் அண்ணனுக்காண்டி மன்னிப்பு கேளுங்க. முதல்ல நீங்க சலாம் சொல்லுங்க. 2 பேரும் சண்டை போட்டு யார் முதல்ல சலாம் சொல்றீங்களோ அவங்கதான் உங்கள சிறந்தவர். இதெல்லாம் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லிதானே காமிக்கிறாங்க. நம்ம ஏன் அதை வாழ்க்கையில கொண்டு வரல என்றால் நம்மள்ட்ட அந்த மாதிரியான ஒரு இது இல்ல. அது வரமாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதை சேவை, இதை நம்ம எப்போதுமே செய்யணும், எப்போதுமே நம்ம கொண்டு போகணும், எப்போதுமே மக்கள் மத்தியில நம்ம இதை கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வச்சோம் என்றால் கண்டிப்பாக இந்த சேவை வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? ஒரு வெற்றியை கொடுக்கும். உலகளாவிய அளவுல வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு நம்மளுடைய எல்லாரும் கவலைப்படுறது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய உம்மத்து, நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு வளமை பெற்றிருந்தாலும், இவ்வளவு நாடுகள்ல முஸ்லிம் அரசாட்சி இருந்தாலும், இவ்வளவு இருந்தாலும் எங்க பார்த்தாலும் நசுக்கப்படுறாங்கன்னு தான் நம்ம என்ன செய்யறோம்? இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்னா, அது அவர்களுக்கு நம்மனால என்ன பணிகளை செஞ்சோம். அதாவது இப்ப மத்தவங்களை விடுங்க, ஊர்ல போய் பாத்தீங்க என்றால் அது என்ன சொல்லுவாங்க, அந்த தரப்படைன்னு சொல்லுவாங்கல்ல. தரப்படை நான் கேள்விப்பட்டீங்களா? மெட்ராஸ் போனீங்கன்னா அது சொல்லுவாங்க. தரையிலேயே படுத்து கிடப்பான். ரோட்ல கடை இருக்கும், கடைக்கு வெளியிலே படுத்து கிடப்பான். நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஆட்கள் இருக்க மாட்டாங்க. மத்த ஆட்கள் தான் இருப்பாங்க. அதே நீங்க கல்கத்தால போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோட்ல படுத்து கிடக்கிற மக்கள்ல 100% முஸ்லீம்கள் தான். நீங்க பார்க் ஸ்ட்ரீட்லயோ இல்ல இதுலயோ போனீங்கன்னா 99% நீங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் தான் இருப்பாங்க. மும்பைல போய் விக்டோரியால போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, தரையில படுத்து சும்மா இப்படி ஒரு 2 சேலையோ ஒரு துணியோ இப்படி போட்டு ஸ்கிரீன் போட்டு உள்ள உட்காந்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் தாங்க. இதே நீங்க இன்னும் நம்ம மெட்ராஸ்க்கு உள்ளக்க இன்னும் கொஞ்சம் உள்ளக்கெல்லாம் போனீங்கன்னா சேரியில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. எங்கேயோ இருக்காங்க. நிறைய மக்கள் இருக்காங்க. சரின்னா கொஞ்சம் வீடு மாதிரி உள்ள இருப்பாங்க. ஆனா அன்றாட காட்சிகள்லாம் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? தான தர்மங்களை நீங்க செய்யுங்க. எவ்வளவுக்கு என்றால் உங்களால எவ்வளவு சக்திக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. சமுதாயம் முன்னேற வேண்டும், நம்மளுடைய மக்கள் முன்னேற வேண்டும்ன்ற அடிப்படையில். ஓகேங்களா? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசணும்? உலகளாவிய அளவுல நம்ம மக்கள் எல்லாம் நசிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப வந்து சாப்பாடு வழி இல்லாம இருக்காங்கன்னா வேற இதை விட இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய இருக்கு. இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இன்னும் உள்ள டீப்பா போய் பார்த்தோம்னா நம்ம தெருவுலயே இருப்பாங்க. தெருவுலயே அன்றாடம் காட்சி இருக்காங்க தெரியுமா? அன்றாடம் காட்சினா தெரியுமா எப்படின்னா, ஒரு ஆட்டோ வச்சிருப்பாங்க, இல்ல ஆட்டோ வாடகைக்கு எடுப்பாங்க. அதை அன்னைக்கு ஓட்டிட்டு திரும்ப வந்தா தான் அவங்களுக்கு அன்னைக்கு காசு கிடைக்கும். 500 ரூபாய்க்கோ இல்ல 700 ரூபாய்க்கு ஓட்டினா 500 ரூபாய் தான் அவங்கள்ட்ட வாடகை கொடுத்துருவாங்க. 200 ரூபாய் மிஞ்சி. இதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு உள்ள அரிசியோ பருப்போ வாங்கி வீட்டுக்கு வச்சு உணவு சமாளிச்சு அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இது நம்மளுடைய இன்னும் இருக்கு. நம்ம நீங்க வெளியே கல்கத்தா, மும்பை எல்லாம் சொன்னதெல்லாம் இல்ல, சென்னையிலேயே இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு மக்கள் இருக்காங்க, நம்மளை சுத்தி இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏழைகள் வந்து நீங்க கொடுக்கறதெல்லாம் ஒரு நன்மை, அதெல்லாம் இருக்கு. ஆனா சிறந்தது எது தெரியுமா? உங்க ஏரியாலயே ஒருத்தவங்க இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, தேவை என்று அவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அவர்களை நீங்க நாடி சென்று போய் அவங்கள்ட்ட கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதுதான் நம்ம சேவை. நம்ம எப்படி இருக்கணும் என்றால், நீங்க இப்ப இப்ப வந்து இதுக்காண்டி நான் போய் சென்னையில போய் தேடி பிடிச்சி கொடுக்கலாம். உங்க தெருவுலயே, உங்க ஊர்லயே, உங்க சொந்தக்காரங்களே ரொம்ப நலிவடைஞ்சு இருப்பாங்க பாத்தீங்களா? அவர்களை தேடி சென்று போய் கொடுங்க. நீங்க சூரத்துல் தௌபால 9வது அத்தியாயம் 60வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜக்காத்து கொடுக்கறதுல கீழே வந்து நிப்பாங்க. உங்க உறவினர், ஏழை உறவினர்கள் வந்து நிப்பாங்க. முதல்ல நம்ம சரௌண்டிங், நம்மளுடைய இது, நம்மளுடைய சர்க்கிள் எல்லாத்தையும் வளப்படுத்துங்க. செய்யலாம்ல, இதெல்லாம் செய்யலாமே. நீங்க இப்போ 1000 திரம்ஸ் கொடுக்க வேணாம், 100 திரம்ஸ் கொடுங்க. 100 திரம்ஸ் இல்ல, 10 திரம்ஸ் ஒரு நாள் கணக்கு வச்சுங்களேன். வீட்டுல சொல்லி, இங்க பாருமா நம்ம ஏரியால உள்ள ஒருத்தவங்களுக்கு ஒரு 3 கிலோ அரிசி வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லி பாருங்க. அதனுடைய மகிழ்ச்சி, அந்த ஃபேமிலி கொடுக்கக்கூடிய துவா, அந்த ஃபேமிலி செய்யக்கூடிய
உங்களுக்கு உண்டான நன்மை எவ்வளவோ போய் மேல நிக்கும். நாளைக்கு மறுமையில வந்து நிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றாங்க, ஹதீஸ் குதீஸ் மாதிரி அது. அல்லாஹ் வந்து மறுமை நாள்ல நிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பானா, நான் இன்னைக்கு வந்து உன்கிட்ட உணவு கேட்டேனே, நீ எனக்கு உணவு கொடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க அல்லாஹ். அப்ப யா அல்லாஹ் உனக்கே உணவா? நீ தானே எல்லாத்துக்கும் அதிபதி, நீ தானே எல்லாத்துக்கும் கொடுக்குற, நீ என்கிட்ட கொடுக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு உணவு கொடுப்பேன் யா அல்லாஹ்ன்னு அந்த மனிதர் கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல, அன்னைக்கு நீ உன் வீட்டை தேடி ஒருத்தன் வந்தான், அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தீன்னா எனக்கு நீ உணவு கொடுத்திருந்த இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லுவான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, எங்க போய் நிக்கிருப்பாங்க. எது நம்மளுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைய நம்ம உதாசீனப்படுத்தும் பொழுது நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அதனுடைய பாய்தாவை நம்ம விட்டுட்டு போயிடும், நன்மை நம்மளுக்கு இழந்து போயிடும். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தர்மங்கிற அடிப்படையில சொல்லி காமிக்கிறாங்க. நிறைய தர்மத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பிளைன் எல்லாம் சொல்லுவாங்க. கல் இருந்தா கல்லை நாட்டி செய்யலாம், நன்மைதான். நம்ம எவ்வளவு பேர் நம்ம அதை மெனக்கெட்டு செய்யணும் பாருங்க. மெனக்கெட்டு நம்ம செய்யணும். எல்லாருக்கும் தெரியும் கல் இருக்கு, எல்லாரும் நடந்து போயிருவாங்க, எல்லாரும் தாவி போயிருவாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம இங்க இருந்து எடுத்து இங்கிட்டு வைக்கிறோம் பாருங்களேன், அது யாராவது தடுக்கி விழுந்தாலும் சரி உள்காட்டாலும் சரி நம்மளுக்கு உண்டான நன்மை அதுல கிடைக்கும் சொல்லுவாங்க. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ரோட்ல உள்ள கல்லை தூக்கி ஓரமா வச்சுன்னா உனக்கு நன்மைன்னு சொல்லும் பொழுது, தர்மம் சொல்லும் பொழுது நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனோதான் எல்லாருமே என்ன பண்றாங்க தெரியுமா, இப்ப போய் பார்த்தோம் என்றால் நீங்க இந்த செருப்பு போடுற நம்ம பள்ளியாசல்ல வெளியில பார்த்தோம்னா அங்க இங்க அப்படி இப்படின்னு இருக்கும், போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தா ஒரு ரேக் கூட இருக்காது. ஆனா நம்ம என்ன செய்யலாம், ஒரு ரேக்கை வாங்கி அவனுக்குள்ள வைக்கலாம், செருப்பு போடுறவங்க போடுங்க. உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்குங்க. டிசிப்ளின் வந்து நம்ம இஸ்லாத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி போடணும், எந்த கால போடணும், எந்த கால கலட்டணும்னு சொல்றாங்கல்ல. டிசிப்ளின் இருக்கு. ஏன்னா தானே பள்ளியாசம் ஃபுல்லா இப்படி விரிச்சு போட்டு போடுறது டிசிப்ளின் இல்ல. அதை கரெக்டா அந்த ரேக்ல வைக்கிறது டிசிப்ளின். அந்த ரேக்ல வைக்கிறதுக்கு ரேக்கை நம்ம வாங்கி வச்சோம் என்றால் சதக்கத்துல் ஜாரியா நம்மளுக்கு. நம்ம இறந்து போனாலும் சரி, அந்த ரேக் இருக்கிற வரைக்கும் யார் ரேக்ல இந்த செப்பலை வைக்கிறாங்களோ அது வரையும் நம்மளுக்கு நன்மை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. நம்மளுடைய இதுதான் சேவை. சேவை என்றால் நம்ம போயிட்டு பெருசா அப்படிலாம் இல்ல. சேவைங்கிறது ரொம்ப இலகுவானது. தான தர்மத்தை தான் சொல்றேன். இது எல்லாமே தான தர்மம் தான். நம்ம செய்யக்கூடிய தர்மம், நம்ம செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களை சதக்கத்துல் ஜாரியாவை ஒதுக்கி வச்சுட்டு பாருங்க. அதை நிப்பாட்டி வைங்க. நம்ம ஊர்ல போய் பார்த்தோம் என்றால் நம்ம எவ்வளவு தான தர்மம் செஞ்சாலுமே இப்ப போய் பாக்குறோம், ஊர்ல தண்ணி இல்ல. தண்ணிக்கு எல்லாரும் கஷ்டம். மோட்டர்ல வாங்குறாங்க, இல்லைன்னா அங்க இந்த பைப்ல வாங்குறாங்க, இல்லைன்னா வந்து அதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு பண்றாங்க. நிறைய இருக்கு. சிட்டிக்குள்ள தண்ணி அழகா வந்துருது. அந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்ரோ வாட்டரோ இந்த நகராட்சி வாட்டரோ இந்த மாதிரி வாட்டரோ காவிரி தண்ணியோ வராது. இங்க நிறைய ஊர்கள்ல இருக்காது. இப்ப நம்ம அதற்கு என்ன செய்யலாம்? இஸ்லாத்தின் அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, என்ன செஞ்சு கொடுத்தாங்க, பாசன வசதிக்கு என்ன பண்ணாங்க படிச்சு பாருங்க. ஹதீஸ்ல இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுற தண்ணியை தடைப்பட்டு நிப்பாட்டக்கூடாது. உன் வயலுக்கு எவ்வளவு தண்ணியோ அதை எடுத்துக்கணும், மிச்சத்தை நீ திறந்து விடணுங்கிறாங்க. அடுத்த மக்களுக்கு தேவைப்படுங்கிறாங்க. தண்ணியை நீங்க விற்க கூடாதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய நேமத்துல அது ஒண்ணு, தண்ணி வாட்டர், அது விற்க கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் சட்டத்துல இந்த தண்ணியில வருது. இந்த தண்ணிக்கு மக்கள் இப்ப கஷ்டப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சு கொடுத்தோம், என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? உண்மையிலேயே பம்பு செட் போடலாம். 1,00,000 1,400,000 400 அடிக்கு பைப் இறக்கி பம்பு செட்டை போட்டு கொடுத்துடலாம். எவ்வளவு இருக்குல்ல. ரொம்பலாம் வரண்டாதுங்க கரண்ட். அது வாட்ல தண்ணி அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்க உண்மையிலேயே நல்ல மனதோட நீங்க இதை செஞ்சுட்டு போனீங்கன்னா அது என்ன செய்யும், கொண்டு போய் கொடுக்கும். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் கிணறு வெட்டி வச்சாங்க. இன்னும் இருக்கு. ஆனா கிணறு இப்ப யூஸ் இல்லை. இப்ப வந்து என்ன செய்யலாம், போரை போட்டு மக்கள்கிட்ட தண்ணியை கொடுக்கலாம். எவ்வளவோ மக்கள் போடுங்க, லிஸ்ட போடுங்க, 8 to 9 மணி வரை தண்ணி கொடுக்கப்படும், ஃப்ரீயா கொடுக்கப்படும். அந்த நேரத்துக்கு மட்டும் 1 ஹவருக்கு கரண்ட போடுங்க, உங்களுடைய காசு ரொம்ப போகாது, பண்ணலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கும். நீங்க இறந்து போனாலும் அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும்ல, கண்டிப்பா சேரும்ல. இப்ப இதை நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில சேவைங்கிற அடிப்படையில நம்ம செய்யணும். இத செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியால உள்ள மக்கள்ல முஸ்லீம்கள் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க. தண்ணி குடிக்கிறவங்க முஸ்லீம் மட்டுமா குடிப்பான்? கண்டிப்பா இல்லை. முஸ்லீம் அல்லாதவங்க குடிப்பான்ல. இந்த பாய் நம்மளுக்கு இவ்வளவு நாளா தண்ணி கொடுத்தாருன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அவன் வந்து நிப்பான்ல, கண்டிப்பா நிப்பான்.
எனக்கு தெரிஞ்சு இந்த குஜராத்ல நடந்த அந்த கலவரத்துலலாம் அதுல நிறைய பேர் படிப்பினை பெற்றாங்களே. நான் பெற்ற படிப்பினை என்ன தெரியுமா? அவங்க பேட்டி எடுக்கும் போது அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த மக்கள்லாம் எங்கள்கிட்ட வட்டிக்கு வாங்கினாங்க. இந்த மக்கள்லாம் எங்களுக்கு வந்து வட்டியை வந்து ஒரு தடவை கூட எங்களுக்கு குறைச்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. நிறைய அதுல வந்து அந்த முஸ்லீம்லாம் அவங்க இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க பிஜேபி பக்கம். ஆனா முன்னாடி பார்த்தா அடிபட்டதுல அவங்களும் நிறைய ஒரு ஆள். அவங்களாம் குஜராத் ஆளுங்க தான். அவங்க ஆனா அடிபட்டவங்க பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய அந்த வட்டி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்க. அப்ப பாதிப்பு ஏற்படும் பொழுது அவன் என்ன செய்யறான்? நம்மள வாங்கினான்ல, ரத்தத்தை உறிஞ்சினான்ல, அவனையே நம்ம சும்மா விடணும். இதே இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஊர்ல ஏற்படும் பொழுது அவன் சொல்லுவான், டேய் அந்த பாய் எவ்வளவு நாளா தண்ணி கொடுத்தாரு, அவர் குடிச்ச தண்ணியில வாழ்ந்தவங்க நம்மன்னா கண்டிப்பாக ஒரு கன்சிடரேஷன் பண்ணுவான்ல. யாரும் நல்லா மாத்தி கொடுப்பான். நம்மளுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக வச்சு மக்களுக்கு எப்போதுமே என்ன செய்யணும்? சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை அமையுமேனால் அது என்ன செய்யும்? சால சிறந்ததாக. என்ன சொல்ல வேணும்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சகாபாக்கள் மத்தியில போட்டி வரும். அதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய போட்டியை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வித்தியாசமா இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்க. எப்ப பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை ஆமோதிப்பார்கள். கரெக்டா இருக்கும் நம்புவார்கள். கரெக்டாவும் இருக்கும் அதுவும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வெகுளியாக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? எப்போதுமே அல்லாஹ்வை முன்னிறுத்தவர்களாக அவங்க செய்யக்கூடிய செயல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கணுங்கிற கான்செப்ட்லயே செஞ்சுட்டு போவாங்க. இத உமர் அலியல்லாஹு அவங்க எப்படியாவது நம்ம ஃபீட் பண்ணணும், ஒரு தடவையாவது நம்ம முந்தி வரணும்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள் எதிர்பார்த்திருக்காங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில உட்காந்துட்டு கேட்பாங்க, இன்னைக்கு யாராவது இங்க நோயாளி சந்திச்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லா சகா மக்கள்லாம் கை தூக்குவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு ஜனாசாவை பின்பற்றினீங்களா அப்படின்னு கேட்கும்போது சில சகாபாக்கள் தூக்குவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு வந்து விருந்தாளிக்கு உணவு அளிச்சீங்களா? யாருக்காவது அறிவு எல்லாத்துக்குமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்குவாங்க. இம்பாசிபிளுங்க. சும்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைல, தரஜாவுல மூமின்கள்ல இருக்கக்கூடியதிலேயே அந்தஸ்துல உயர்ந்த ஒரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சும்மா எல்லாம் சொல்லல. அவங்களுடைய செய்கை, அவங்களுடைய செயல் அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க செஞ்சாங்க. அந்த நேரத்துல அப்படியே காமிச்சாங்க. உண்மையா அப்படியே ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேருக்கு அதுல வரும். அபூபக்கர் சித்திக் எல்லாத்துக்கும் கையை தூக்குவாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதுக்காண்டி நான் வந்து டெய்லி நான் அப்படியே அதே கண்ணோட்டத்துல போவேன், வீட்டை விட்டுருவேன் அப்படின்லாம் இல்ல. வீடு இருக்கணும், நம்மளும் சாப்பிடணும், நம்மளும் தூங்கணும், நம்மளும் வேலைக்கு போகணும், இதையும் பார்க்கணும். இதுதான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்லி சேவை செய்யணும், மக்களுக்கு சமுதாய சேவை செய்யணும்னே ஓடிக்கிட்டே இருந்தாங்களா? இல்ல. இருந்தாங்களா? இல்ல. வீட்டையும் பார்த்தாங்க, மனைவிமார்களையும் பார்த்தாங்க, சொந்தக்காரங்களுக்கும் பார்த்தாங்க, சகாபாக்களையும் பாதுகாத்தாங்க, அந்த ஊர் மக்களையும் பாதுகாத்தாங்க, தான தர்மங்களும் செஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. எல்லா விஷயங்களும் செஞ்சாங்க. சும்மாலாம் இல்ல. பாதுகாப்பு சூழ்நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நல்ல வியூகம்லாம் வகுத்தாங்க. சும்மா சோடையெல்லாம் இல்ல அல்லாஹ்வுடைய தூதர். ஓகேங்களா? சும்மா இந்த தொழுகிறது இபாதத்தோட இருந்தாங்களா? அரசியல்ல அன்னைக்கு அவ்வளவு பெரிய அரபு தீபர்கள் வந்துட்டாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அரபு தீபத்துல பாதி வந்துருச்சு. பின்னாடி வந்துருச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவ்வளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல. மக்கால இருந்து மதீனா. மக்கா மதீனா இப்பயே 7 மணி நேரம் எவ்வளவு கிலோமீட்டர்? 2000 கிலோமீட்டர் வருதா? ம்? மக்கா சவுதி ஃபுல்லா 2000 கிலோமீட்டர் வந்துடும். இந்த சுத்து வட்டாரம் பார்த்தீங்கன்னா வந்துருது. அப்ப சவுதியும் தாண்டி அவங்க சிரியா வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சாம் தேசம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்கல்ல. அப்ப எப்படி அந்த அரசியல் தன்மை இல்லைன்னா கொண்டு வர முடியாது? உண்மையிலே சூழ்ச்சி அந்த காலத்துல சூழ்ச்சி யூதனுடைய சூழ்ச்சி இல்லாம இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து விஷம் வைக்கலையா அந்த பெண்மணி? முனாஃபிகள் சேட்டை பண்ணலையா? போதை பொருள் அடிக்கலையா? எல்லாமே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அரசியல் வட்டாரத்துல அவங்க வியூ அமைச்சாங்கல்ல. அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ் மேல முழு தவக்கல் வச்சு நல்லபடியா கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சு? வெற்றி கண்டிப்பா கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய எண்ணம் நம்மளும் அப்படித்தான் வைக்கணும். சும்மா சாதாரணமான எல்லாம் வைக்கக்கூடாது. அல்லாஹ் நான் சிறப்பா கொண்டு வருவாங்க, சிறப்பா செய்வான். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் நம்ம கரெக்டா செஞ்சோமையானால், நம்ம தவக்கல் தலல்லாம் நம்ம வச்சோமையானால் கண்டிப்பாக அதுல என்ன செய்யும்? வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபாக்கள் சொன்னல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேர் விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். இவங்க 2 பேரும் எப்போதுமே போட்டி போடுவாங்க. நம்ம கூட இப்ப கூட போட்டி போடுறோம்.
இன்னைக்கு ஒரு சகோதரி இவ்வளவு இன்னைக்கு இந்த பேச்சு போட்டி வைக்கிறாங்க. நான் பார்த்தேன் அந்த புதன்கிழமை நடக்குதுல்ல. ஒரு நம்ம பார்க்கணும் இந்த சகோதரி இவ்வளவு சொல்லிட்டாங்களா, இவ்வளவு பேசிட்டாங்களா, நம்மளும் இது மாதிரி நல்லா பேசணும், நம்மளும் இதே மாதிரி மார்க்கத்தை போதிக்கணும், நம்மளும் இதே மாதிரி செய்யணும். இதுல நல்ல விஷயங்களை போட்டி பண்ணலாம். இதுல பொறாம கொள்றதெல்லாம் தப்பே இல்லை. ஒரு சகோதரர் குரான் ஓதுறாரா, நானும் ஓதுவேன். அவர் ஓதுறாரு நானும் ஓதுவேன். குரானை மனப்பாடம் பண்றாரு, அவர் 2 சூறா ஓதிட்டானா நான் 2 சூறா மனப்பாடம் பண்ணுவேன். அப்படியே நம்மளுடைய போட்டிகள்லாம் போடலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு போட்டி போடுறாங்க. எப்படி போட்டின்னா, ஒரு போருக்காண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போர் நடக்குது. போருக்கு உண்டான கனிம வளங்கள், பொருட்கள் இது எல்லாத்தையும் வசூல் பண்ணுவாங்க. ஏன்னா போர்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய கஜானால இல்ல, இந்த மாதிரியானதுல வசூல் பண்ணி ஆயுதங்கள், குதிரைகள், ஒட்டகங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு பின்னாடி போர் கிளம்புவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த தடவை நான் என்ன செய்யறேன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து நம்ம முந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வீட்டுல உள்ள பாதி ஐட்டத்தை கொண்டு வந்து தான தர்மம் பண்ணிடுறாங்க. வீட்டுல உள்ள பாதி ஐட்டத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. எல்லாத்துலயும் இருக்கிறதுல பாதி போட்டு கொண்டு வந்து உள்ள கொடுத்துடுறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க, எல்லாரும் என்ன கொண்டு வந்தீங்க, யா உமர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க. அப்ப உமர் எல்லாம் சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் வீட்டுல உள்ள பாதி ஐட்டத்தை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டேன். இந்த ஜகாத்து இந்த இதுக்காண்டி நான் போர் நிதிக்காண்டி நான் கொடுத்துட்டேங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேக்குறாங்க. இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலேயே அபூபக்கர் சித்திக் எல்லாம் நல்ல பணக்காரங்க, நல்லா வாழ்ந்தவங்க, தான தர்மம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு உள்ளவங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, யோசனை பண்ணுங்க. பணக்காரங்க தான். இல்ல அதே மாதிரி வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, யா அபூபக்கர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வீட்டுல அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வச்சுட்டு வந்தேன், வேற எதுவுமே இல்லைங்க. ரியலி இம்பாசிபிள். அவங்களுடைய தான தர்மம் எந்த அளவுக்கு போயிருக்குது பாத்தீங்களா. அப்படின்னா வீட்டுல எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் வீட்டுல உள்ள பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னது பாதி, இவங்க சொன்னது நான் முழுசான்ட்டான். எதுவுமே வந்து அவங்க அதை என்ன செய்ய முடியல, அவங்களால ஃபீட் பண்ணவே முடியல. அப்ப உமர் சொல்லிட்டு போறான், அபூபக்கர் சித்திக் நம்மளால முந்த முடியாதுன்னு அந்த சந்தர்ப்பத்துல சொல்லிட்டு போறான். இதுதான் வந்து நம்ம சேவைங்கிற அடிப்படையில நம்ம செய்யக்கூடிய செயல். இதே மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்னா, இன்ஷா அல்லாஹ் அந்த சேவை செய்யக்கூடியல வரணும். ஒரே ஒரு கடைசியா ஒரு விஷயத்த சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்தாங்கன்னா, பணங்காசு தான் நம்மளுக்கு பெருசு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சும்மா வேணா பணங்காசு பெருசா தெரியும் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எல்லாமே ஏற்றம் இறக்கத்துல தான் ஓடியாந்துச்சு. அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா ஏத்த இறக்கத்துல வந்துச்சு. ஏற்ற இறக்கம்னா என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது ஒண்ணும் இல்லை. அப்ப யாரு அனாதை ஆயிட்டாங்கல்ல, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்களுடைய பாட்டனார் வளர்ப்பு வரும் பொழுது முத்தலிப் அவங்களுடைய சொத்து வருது, நல்லா வர்றாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய என்ன செய்யறாங்க, அவங்க பாட்டனார் இறந்து பண்ண முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சிறிய தந்தை இல்ல பெரிய தந்தை அபுதாலிப் அவங்க மூலியமா வியாபாரத்துல வர்றாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் கதீஜா ரலியல்லாஹு மனம் முடிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை மேல வந்து அவங்க கொஞ்சம் செல்வத்துல மேல வருது. திரும்ப என்ன செய்யறாங்க, அங்க இருந்து மதீனாவுக்கு விரட்டடிக்கும் பொழுது மறுபடியும் ஜீரோல கீழே வந்துட்டாங்க. திரும்ப மதீனால இருந்து இது பண்ணும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நல்லாதான் ஓடும், யோக ஜோகமா தான் இருக்கு. ஆனா ஒரு கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் அவங்களுடைய மனசாட்சி இல்லாம இருக்கு. ஆனா அவங்களுடைய லெவல் போய் பாருங்க, அதுக்கடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விஷயங்கள் எதையுமே செய்யல. கடைசியில இறந்து போகும்பொழுது ஆனா பெரிய மன்னரா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் யாராவது ஒட்டகம் கேட்க வந்தாங்க, சாப்பாடு கேட்க வந்தாங்கன்னா வாரி வாரி இழைத்தார்கள். ஒரு ஒரு கூட்டத்துக்கே சாப்பாடு கொடுக்க அளவுக்கு ஜகாத்தினுடைய நிதி மேல நின்றுச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெவல போய் பாத்தீங்கன்னா கீழே இருந்துச்சு. நம்ம கடைசியில எல்லாரும் என்ன படிச்சிருப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்களுடைய கவசம், அந்த போர் கவசத்தை ஒருத்தவன்ட்ட யூதன் அடமான வச்சு அது மூலியமா அரிசி வாங்கி அதுலதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சில ஆடுகளை வந்து இது பண்ணி அதை பாலை கறந்து அதை இது பண்ணி தான் அவங்களுடைய
வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுதான் நபிசல்லாசனுடைய இது. ஆனா அவங்களுடைய இன்னொரு வாழ்க்கையை போய் பாத்தீங்கன்னா, மக்களுக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இதுதான் நம்ம படிக்க வேண்டிய படிப்பினைகள்ல மிகப்பெரிய ஒரு விஷயம். மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம முன்னாடி வந்து நிற்பேன். ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன், ஒரு அமீராக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாக முன்னாடி வந்து நிக்கணும். இது அதுக்காண்டி அமீரா இருந்தத முன்னாடி இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கெல்லாம் அமீர். அவங்க தான் நம்மளுக்கு தலைவர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மதீனாவுடைய ஒரு சந்தர்ப்பம் வரும். மதீனாவுல எல்லாரும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்றாங்க? ஒரு அசரீர ஒரு சப்தம் வந்து அந்த பக்கத்துல இருந்து வருது. இந்த காலத்துல ஒரு ஃபயர் வண்டி போச்சுன்னா நம்மளுக்கு காதுல கேட்டுரும் நைட்டு. நல்லா தூங்கிட்டு இருந்தா கூட ஃபயர் அலாரம் கேட்கும்போது கேட்டுருதா? நபிசல்லாசன் காலத்துல அவங்க மதீனாவுல எல்லா மக்களும் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசரீர சத்தம் கேட்குது. மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சு தீப்பந்தத்தை ஏத்தி கொண்டு அந்த மக்கள் மத்தியில அங்கிட்டு எங்கிட்டு சவுண்ட் வருதோ அந்த பக்கம் போறாங்க எல்லா மக்களும். என்னமோ ஒரு சவுண்ட் வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிட்டு இருந்து எந்த பக்கத்துல சவுண்ட் வந்துச்சோ அங்க இருந்து சாணம் பூட்டப்படாத குதிரையின் மீது சவாரி செஞ்சவங்க எல்லாம் வர்றாங்க. இட்ஸ் இம்பாசிபிள். அதாவது குதிரையில கடிவாளம் கட்டிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது நம்ம சொல்றதை கேட்கும். கடிவாளம் கட்டலைன்னா அது சொல்றதுதான் நம்ம கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸ்ல வருது, சாணம் பூட்டப்படாத குதிரையில இருந்து அந்த பக்கத்துல இருந்து வர்றாங்க. வந்துட்டு சொல்றாங்க, மக்களே நீங்க வந்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு வியாபார கூட்டம் வருது, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி செஞ்சு காமிக்கிறாங்கன்னா, நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒரு கஷ்டம், ஒரு இதுன்னா, நான் வந்து முன்னாடி நிப்பேன்ப்பா. நான் பின்னாடி நின்னுகிட்டுலாம் இருக்க மாட்டேன். முன்னாடி வருவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை சார். அதனால இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் நலிவடைந்திருக்கு. கல்வியை நாம் சொல்லணும்னு வச்சிருக்கேன். கல்வியில எல்லாம் நம்மளுடைய சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. சும்மா சொல்லலாம் அப்படி இப்படின்னு. இருந்தாலுமே சச்சார் அறிக்கையா இருக்கட்டும், இன்னும் பிற அறிக்கையா இருக்கட்டும், இப்ப தமிழ்நாடுக்கு அந்த கவர்மெண்ட் எடுத்த அறிக்கையா இருக்கட்டும், எல்லாமே போய் பாத்தீங்கன்னா, எல்லாம் நம்மளுடைய மக்கள் கீழ் லெவல்ல தான் இருக்காங்க. 2%, 1%, 3% இப்படி இருக்காங்க. நீங்க இந்திய அளவுல 13% மக்கள் இருக்காங்க. நம்மளுடைய லெவல் 13% மக்கள் படிச்சது மேனி இருக்கணும். இல்ல 2%. வேலை வாய்ப்புகள்ல 2%, எல்லாத்துலயும் 2க்கு கீழே தான் நம்ம இருக்கோம். பிகாஸ் ஆஃப் நம்மளை வந்து உயர்த்துறதுக்கோ இது பண்றதுக்கோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல. ஆனா நம்ம மக்கள் அதற்கு உண்டான சேவைகளை செய்யலாம்ல. இப்ப நீங்க படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஷேர் பண்ணலாம். படிச்சவங்களுக்கு எஜுகேட்டட் பண்ணலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு எவ்வளவோ கல்லூரிகள்ல இன்னும் நம்மளுடைய பிள்ளைகள் சிறுவர்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், எப்படி சேரணும்னு தெரியாம எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? கிடைச்சதை படிச்சுட்டு போகணும்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வழிகாட்டுதல், சிறப்பு முகாம்கள் எல்லாமே நம்ம பண்ணலாம். இன்னும் புக்ஸ் வாங்க முடியாம, படிக்க முடியாம, ஃபீஸ் கட்ட முடியாம எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. நீங்க பெரிய பெரிய நகரம், நீங்க மத்த ஊர்லாம் இதுங்க கீழக்கரையிலேயே இருந்து கொண்டு கீழக்கரையிலேயே படிக்க முடியாத பிள்ளைங்க எத்தனை பிள்ளை இருக்கு தெரியுமா? நம்ம ஒன்னு எல்லாரும் என்ன சொல்றோம்? கீழக்கரை தான் பெரிய ஊர். அந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் எங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு பண உதவி வேணும், இது வேணும், எவ்வளவு பேர் கேட்கறாங்க. மருத்துவ உதவி எவ்வளவு பேர் கேட்கறாங்க. உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க. நான் எந்த பத்திரிகையும் நான் சொல்லல. நம்மளுடைய முஸ்லிம் சமுதாய பத்திரிகை ஒரு 7, 8 பத்திரிகை இருக்கு. மாத பத்திரிகை ஒரு 10, 15 பத்திரிகை இருக்கு. எதையாவது எடுத்துட்டு எல்லா பக்கத்தையும் புரட்டி பாருங்க. ஒரு பக்கத்துலயாவது மருத்துவ உதவி தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கட்டத்துல போட்டு, இவங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன், இவங்களுக்கு கிட்னி, இவங்களுக்கு இதுன்னு ஏதாவது ஒரு கட்டத்துல போட்டு இருக்கும். எல்லா புக்லயுமே ஏதாவது ஒரு கட்டத்துல போட்டிருக்கும். தேவை என்பது எங்கேயுமே இருந்து கொண்டேதான் இருக்கு. அதுக்கு என்ன நம்ம என்ன செஞ்சோம்? புத்தகத்தை பார்த்துட்டு திருப்பிட்டு போக கூடாது. புஸ்தகத்தை பார்த்தோமா, இந்த இடத்துல இருக்கா, இதுக்கு என்ன தேவை, நம்ம ஒரு ரிலேஷன் வருதா, நம்ம சொந்தத்துல வருதா, இங்க உள்ளவங்க யாராவது வர்றாங்களா, அவங்களோட வச்சு ஒன்றிணைந்து ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிந்த உதவிகளை செய்யணும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முலர் குலத்து உடைய அந்த கூட்டம் வருது. முலர் குலம்னு ஒரு கோலங்கள் இருக்கு. அந்த குளத்துல இருந்து கூட்டங்கள் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது அந்த அந்த இது வந்து என்ன செய்யறாங்க? அப்படி கிராஸ் பண்றாங்க. பார்த்தா மெலிஞ்ச தோலோட, அழுக்கு துணியோட, கிழிஞ்ச ஆடைகளோட அந்த மக்கள் வந்து அப்படி கிராஸ் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. கோவத்தின் உச்சியில என்ன பண்றாங்க? மெம்பர் மேல ஏறி நின்று, மக்களை நீங்க எல்லாம் எந்த சமுதாயத்துல இருக்கீங்க? இஸ்லாத்துலதான் இருக்கீங்களா? வேற எதுலயும் இருக்கீங்களா? நீங்க எல்லாம் முஸ்லிம்களா? அப்படிங்கிற கேட்கக்கூடிய அளவுக்கு கேள்வியை கேட்டுட்டு அந்த மக்களுக்கு ஏதாவது தான தர்மம் செய்யுங்க. நம்ம இருக்கும் பொழுது ஒரு மக்கள் இப்படி வந்து அன்றாட காட்சியா போகணும்னு சொல்லும் பொழுது அப்ப என்ன பண்றாங்க? எல்லார்ட்டையும் வசூல் பண்ண போறாங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன பண்றாரு தெரியுமா? அவருடைய தோல்ல உள்ள மேலங்கியை எடுத்துக்கொண்டு எல்லார்ட்டையும் போய் கலெக்ட் பண்றாங்க.
எல்லாத்தையும் போய் வாங்குறாரு. வாங்கி அந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க எல்லாம் கொடுத்தீங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்மை, அவருக்கு 2 நன்மை. அவர் வந்து எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறாருல்ல, அவருக்கு 2 நன்மைங்கிறாங்க. எப்படி எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து நிக்குது பாருங்களேன். தான்ட்ட இல்லைனாலும் யார்ட்டையாவது வாங்கி கொடுக்கணும்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செஞ்சு காமிக்கிறாங்க சேவைகள்ல. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க அன்று சாப்பிட்டுட்டு 1 மாத கால அளவுக்கு உண்டான உணவுகளை தோல்ல சுமந்து போறாங்க, சந்தோஷமா போறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பன். எவ்வளவோ நம்மளுக்கு வேலைகள் இருந்தாலும், பண்புகள் இருந்தாலும், சூழ்நிலை இருந்தாலும், என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும், பொது சேவையில நம்ம என்ன செய்யணும், நம்மளை நாம முன்னிறுத்திக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையில எப்போதுமே இறங்க. அது எதுலயாவது அது நம்மளுக்கு இந்த சொன்ன மேனிக்கு சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதர் எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இப்ப நோயாளியா அந்த நேரத்துல, கல்வியா அந்த நேரத்துல கொடுக்குறோம், ரத்தமா அந்த நேரத்துல கொடுக்குறோம், ரோட்ல கல்லா தண்ணி கொட்டி போச்சா ஹெல்ப் பண்றோம், நம்ம போய்கிட்டே இருக்கோம், அவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குது, முனிசிபாலிட்டி வர்ற வரையும் நம்ம நிப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு போயிடுவோம். ஒண்ணு முடிஞ்சா அத கம்ப வச்சு நோண்டி விட்டா தண்ணி ஓடி போயிடும். இல்லையா 800 90 அடிச்சு முனிசிபாலிட்டி இங்க பாருங்க தண்ணி தேங்கி நிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடும். ஊர்லயும் சொல்லலாம், எல்லா வசதிகளும் இருக்கு. ஒருத்தன் அடிபட்டு கிடக்கானா என்ன பண்றாங்க, எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்க. ஒரு போன் அடிச்சு ட்ரிபிள் நைன் கூட சொல்ல மாட்டாங்க. சோ அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. சோ இதெல்லாம் நம்ம சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய முஸ்லீமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தவக்கல் தலலான்னு சொல்லி நல்ல விஷயங்களை இறங்குங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் வெற்றியை கொடுப்பான், இன்ஷா அல்லாஹ் மறுமையில வெற்றி கொடுப்பான். அப்படி உள்ள மக்களாக அல்லாஹ் உங்களையும் இணையும் ஆக்கி அருள் புரிவாங்க நான் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசிய தலைப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா குரூப்ல அஸ்ஸலாமு போட்டு விடுங்க இன்ஷா அல்லாஹ். அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அலிஸ்லாம் அலிஸ்லாம்